ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அண்ணாக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? போட்டியிட்ட முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் திரைப்படத்துறையில் சார்ந்தவர் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி. மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்தோஷ் நாராயணன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? நமது மாநிலத்தில் வரலாறு படைக்கப்பட்டு வருகிறது. வாழ்த்துக்கள் விஜய் சார். நான் உயிரோடு இருக்கும் வரை திராவிட கட்சிகள் தங்களுக்குள் வாக்குகளை பிரித்து கொள்வதை மட்டுமே பார்த்திருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய மாற்றம். முடிவுகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை, ஆனால் இது ஏற்கனவே நமக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விக்ரம் சார் சொன்னது பார்க்கலாமா? கங்க்ராச்சுலேஷன் நண்பா, யூ மேட் ஹிஸ்ட்ரி டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்கே பாலாஜி அவர்கள், வாவ், இது ஒரு வரலாற்று சாதனை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. விஜய் சார் மற்றும் நமது அற்புத தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நானி சார், தெளிவான முடிவெடுத்த மக்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கங்க்ராச்சுலேஷன் விஜய்னா, இது ஒரு அரவணைப்பு மற்றும் வரலாற்று வெற்றி. இதற்கு முன் ஒருபோதும் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்தீப் கிசான் சார், இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் தளபதிக்கு வெற்றி கொண்டாட்டம். கங்க்ராச்சுலேஷன் டியர் ஆக்டர் விஜய் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் இட் த ரைட் வே, லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டாக ரவிமோகன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிகாரத்தை கொடுத்து விடலாம், ஆனால் மரியாதையை சம்பாதிக்க வேண்டும். அந்த இரண்டையும் பெற்ற பாக்கியசாலி நீங்கள். இது வெறும் வெற்றியை மட்டுமல்ல, நம்பிக்கையால் முத்திரையிடப்பட்ட ஒரு புரட்சி. நாங்கள் எப்போதும் இருக்கிறோம் அண்ணா. சில நாட்களுக்கு முன் நடந்த சந்திப்பில் நீங்கள் சொன்னது போல கவலைப்படாதப்பா, நல்லதே நடக்கும். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்கள் விரும்பும் அந்த ஒரு நாள் முன்னால் உள்ளது. எதிர்காலம் உங்கள் நிபந்தனையற்ற அன்பை என்றென்றும் கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.